வணக்கம். மறைந்த முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அம்மா சொன்ன குட்டி கதைகள்ல இதுவும் ஒண்ணு. ஒருவரை ஒருவர் குறை கூறுவது தவறு. ஒரு ஊர்ல 2 நண்பர்கள் இருந்தாங்க. ஒருவர் சலவை தொழிலாளி, இன்னொருவர் மண்பானை செய்யும் குயவர். 2 பேருமே அரசர்கிட்ட வேலை பார்த்துக்கிட்டு வந்தாங்க. ஒரு நாள் 2 பேருக்கும் இடையில சண்டை நடந்தது. அவர்கள் தங்களோட குறைகளை தாங்களே தீர்த்து கொள்ளாம அரசர்கிட்ட ஒருவரை பத்தி ஒருவர் குறை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. மண்பானை செய்யும் குயவர் சலவை தொழிலாளிய அரசர்கிட்ட வசமா சிக்க வைக்கணும் அப்படின்னு நினைச்சு அரசரை பார்த்து, அரசே, நமது பட்டத்து யானை கருப்பாய் இருக்குது, யானையை சலவை தொழிலாளியிடம் கொடுத்து வெளுக்க செய்ய சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னான். அரசர் ரொம்ப ரொம்ப முட்டாளா இருந்தாரு. அவரு எதை பத்தியும் சிந்திக்காம சலவை தொழிலாளியை கூப்பிட்டு யானையை வெளுத்து வரும்படி சொன்னாரு. உடனே சலவை தொழிலாளி அரசரை பார்த்து, அரசே, யானையை வெளுத்து விடலாம், யானையை வேக வைக்கும் அளவிற்கு பெரிய பானை ஒன்றை குயவரை செய்து தர சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னான். அரசர் குயவரை கூப்பிட்டு யானையை வேக வைக்க பெரிய பானையை செஞ்சு கொடு அப்படின்னு சொன்னாரு. குயவர் திருன்னு முழிச்சான். கடைசியில 2 பேருமே சந்திச்சாங்க. உன்மேல நானும் என் மேல நீயும் குறை சொல்லி மாட்டிக்கிட்டோம். இதனால நம்ம 2 பேருக்குமே துன்பம்தான். இனிமேல் இது போல நடக்க கூடாது. நம் தவறுகளை நாமே திருத்திக் கொள்வோம் அப்படின்னு பேசிக்கிட்டாங்க. 2 பேருமே முன்பு போலவே நண்பர்களா ஆகிட்டாங்க. இதனோட நீதி என்னன்னா, ஒருவர் மீது ஒருவர் குறை கூறி வம்பில் மாட்டிக்கொண்டு விழிப்பதை விட ஒருவர் மீது மற்றொருவர் குறை கூறுவதை விட்டுவிட்டு அவரவர் குறையை அவரவர் திருத்திக் கொண்டு வாழ்வது சிறந்தது. இனி ஒரு நல்ல கதையோடு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.